விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இயற்கை முறையில் கீரை சாகுபடி செய்வதற்கான மாத அட்டவணை தாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த கீரை பயிருக்கு எந்த மாதிரியான இயற்கை இடுபொருளை கொடுக்கணும், எந்த மாதிரியான பூச்சி வெரைட்டியை பயன்படுத்தணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த மாத அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த மாத அட்டவணையை யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா, வேளாண் பொறியாளர் திரு பிரிட்டோராஜ் அவர்கள் கொடுத்ததுதாங்க. இந்த அட்டவணையை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கீரையில் அதிக லாபம் பெறலாங்க. கீரை விதைச்ச முதல் நாளில் 200 லிட்டர் ஜீவாமிர்தம், அதுவும் கூட 1 கிலோ சூடோமோனஸ், இது ரெண்டும் கலந்து நம்ம நீர் பாசனோட விடணுங்க. அப்படி நம்ம இதனால் விடுவதன என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீரையில் வர அந்த வேர் அழுகல் நோய் தடுக்கப்பட்டு கீரை நல்லா வளர்ச்சி அடைங்க. கீரை விதைத்து 7வது நாளுக்கு அந்த கீரைக்கு நைட்ரஜன் சத்து அதிகமாக தேவைப்படுங்க. அதனால் நம்ம 1 லிட்டர் மீன் அமிலம், அப்படி உங்ககிட்ட மீன் அமிலம் இல்லைன்னா பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல், இது மூணுத்துல ஏதாவது ஒன்று நம்ம 1 லிட்டர் அந்த கீரைக்கு தண்ணீர் பாசனத்துடன் கலந்து விடணுங்க. கீரை விதைத்து 10வது நாளில் இலைப்பேனு மற்றும் புழுக்களினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குங்க. அதுக்கு நாம் இயற்கை வகையில் புகையிலை கரைசல் அல்லது கற்பூர கரைசலை காலை அல்லது மாலை வேளையில் தெளிப்பு செய்யணும். நாங்கள் உயிரியல் கரைசல் தெளிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா வெர்டிஷியன் லக்கானி, இதை நம்ம 1 லிட்டர் கலந்து நம்ம தெளிப்பு செய்யலாங்க. 14வது நாளில் கீரையினுடைய இலைகள் நல்லா வளர்ச்சி அடையணும், அதே போல் இலைகள் பெருசாக ஆகணும் என்பதற்காக நம்ம மறுபடியும் மீன் அமிலம் 1 லிட்டரு, அப்படி இல்லைன்னா பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் 1 லிட்டர், இதை மூணுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம இந்த 14 நாளில் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா தண்ணீர் பாசனத்துடன் கலந்து கொடுக்கலாம். காலை அல்லது மாலை வேளையில் ஒரு 10 லிட்டர் தண்ணியில் ஒரு 200 மில்லி மீன் அமிலத்தை நம்ம தெளிப்பு செய்யலாம். இப்படி தெளிப்பு செய்யறதுனால நம்ம கீரையில் இலைகள் நல்லா பசுமையாக இருக்கும், அதே போல் பெருசாகவும் இருக்குங்க. கீரை விதைத்து 21வது நாள் நம்ம என்ன செய்யலாம்னா பாசன நீருடன் ஒரு 2 லிட்டர் மீன் அமிலம் கலந்து விடணும். ஏன்னா நம்ம கீரை பிடுங்குவதற்கு கிட்ட வந்துட்டோம். இப்போ மீன் அமிலம் நம்ம கொடுக்கும்போது கீரை ஈஸியாக வரும். அதுக்காகவும் இலையினுடைய ஷைனிங் நல்லா இருக்கும். ஏன்னா கீரைக்கு எப்பயுமே அதனுடைய இலைகளை தான் மதிப்பு தரும். அதனால் அந்த மீன் அமிலம் கொடுக்குறோம். 25வது நாள் நம்ம பூச்சி வெரைட்டியை கண்டிப்பாக பிடிக்கணுங்க. இந்த டைமில் புழுக்கள் அதிகமாக வரும். அதனால் கற்பூர கரைசலோ அல்லது புகையிலை கரைசலோ அல்லது வேப்பெண்ணெய் கரைசலோ நம்ம தெளிப்பு செய்யணும். இந்த அட்டவணை பார்த்தோன்னா ஒரு உத்தியோக அட்டவணை தாங்க. உங்கள் மண் தன்மை காலநிலை பொறுத்து இதில் நீங்கள் மாற்றம் செஞ்சுக்கலாங்க. இந்த பயனுள்ள தகவலை நமக்கு வழங்கிய வேளாண் பொறியாளர் திரு பிரிட்டோராஜ் அவர்களுக்கு நன்றி. இந்த தகவலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற விவசாயிகளுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உழவு மகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.